अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्याति अअमालिना मैं यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मैं युद्लिलहु फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। या अय्युहन्नास इत्तकू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिह व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह वक़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। रब्बी इश्रह ली सदरी व यस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली रब्बी ज़िदनी इल्मा। அன்பிற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் இறுதி தூதராக அனுப்பப்பட்ட, நம்மையெல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்தின்பால் அழைத்து வந்த, நாமெல்லாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய நேசிக்கப்பட வேண்டிய எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்றளவு தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அத்துணை உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இன்னும் குறிப்பாக இந்த சத்திய கொள்கையினை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்று வாழ்ந்து மரணித்த, வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் பேரருளும் என்றென்றும் நின்று நீடித்து நிலைபெறட்டுமாக. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இங்கிலாந்து தௌஹீத் ஜமாத் மற்றும் பிரான்ஸ் தௌஹீத் ஜமாத் இணைந்து நடத்தும் ரமலான் மாத சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்று கூடுமி இறைவனின் மிக பெரும் கிருபையினால் ரமலானுடைய சொற்பொழிவிலே மறுமை நாளில் அல்லாஹ்வின் பிடியில் அனைவர்களும் என்ற தலைப்பின் கீழாக சில செய்திகளை நாம் தொடர்ச்சியாய் அறிந்து வருகிறோம். அதில் நேற்றைய 2 தினங்கள் மறுமை நாள் எவ்வாறு இருக்கும், மறுமை நாளிலே மனிதர்கள் எவ்வாறு எழுப்பப்படுவார்கள், மனிதர்களை சுற்றி நடக்கிற வானம் பூமியினுடைய நிலைகள் என்ன என்கின்ற செய்திகளை எல்லாம் நாம் அறிந்து கொண்டோம். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளிலே மனிதர்கள் எப்படி இருப்பார்கள், மனிதர்கள் எப்படி எழுப்பப்பட்டு பூமியிலே நிறுத்தப்படுவார்கள் என்ற செய்தியை நாம் அறிந்து கொண்டோம். இறுதியாய் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள், அந்த நாள் 50,000 ஆண்டுகளுக்கு சமமான நாள், அந்த ஒற்றை நாள் அல்லாஹ்வின் முன்னால் நாம் இருப்போம், நீண்ட நெடிய நாட்கள் அது உள்ளடக்கி இருக்கிறது என்ற செய்திகளை எல்லாம் நாம் அறிந்து கொண்டோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமியினுடைய நிலையை எவ்வாறு ஆக்குவான் என்பதை சஹீஹ் புகாரியிலே நமக்கு பதியப்பட்ட செய்தியின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. 6520வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தகூனுல் அர்து யௌமல் கியாமத்தி, கியாமத்து நாளிலே, மறுமை நாளிலே பூமி எப்படி ஆகும் தெரியுமா? குப்ஸத்தன் வாஹிதா, ஒரே ஒரு ரொட்டியை போன்று சமதளமாய் பூமி இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், யத்தகஃபௌஹா அல் ஜப்பாரு பியதிஹி கமா யக்ஃபௌ அஹதுகும் குப்ஸத்தஹு ஃபி ஸஃபரின் உஸ்ரா, பயணத்திலே இருக்கிற ஒருவர் தனது ரொட்டி துண்டை எவ்வாறு கையிலே புரட்டி போடுவாரோ அதுபோன்று அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே பூமியை ஒத்த கையிலே புரட்டி போடுவான். அப்படி என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். இன்னும் மனிதன் இப்படியான நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது மனிதன் எவ்வாறு எழுப்பப்படுவான், எழுப்பப்படுகிற அந்த நிலைகள் குறித்தும் சொன்னார்கள். அல் காரியா என்ற அத்தியாயத்தினுடைய 4வது வசனம், யௌம தகூனுன் நாசு கல் ஃபராஷில் மபுசூஸ், மனிதர்கள் அந்த நாளிலே சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்று மாறிவிடுவார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளிலே மனிதர்களை எழுப்புகிற பொழுது சிதறடிக்கப்பட்ட ஈசல்கள் எப்படி இருக்குமோ அதை போன்று எழுப்பப்படுவார்கள். நம்முடைய வீட்டிலே
மழைக்கால நேரங்களிலே ஈசல்கள் வீட்டிற்குள்ளே வந்து அட்டூழியம் செய்யும். இருக்க விடாது, எல்லா லைட்டை அமர்த்து, வீட்டில் ஒரு லைட்டு எரியக்கூடாது, எண்ணெயில் பேப்பரை முக்கி தொங்க போடு. ஏன்? செத்து போகட்டும். ஈசலுடைய தொல்லை அவ்வளவு கொடூரமாக இருக்கும். நாளை மறுமை நாளிலே நாம் எப்படி ஈசல்கள் சிதறி கிடப்பதை பார்க்கிறோமோ அதே போன்று மனிதர்கள் நாளை மறுமை நாளிலே வருவார்கள். அல்லாஹ்வின் முன்னால் எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ்வின் முன்னால் எழுப்பப்பட்டதற்கு பின்னால் மறுமை நாளிலே அல்லாஹ் மனிதர்களுக்கு சில அடையாளங்களை வைத்திருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கெட்ட அடையாளங்களிலே அல்லாஹ் நமக்கு எந்த அடையாளங்களை கெட்டதாய் முன்னெச்சரிக்கை செய்திருக்கிறானோ, நமக்கு முன்னாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களோ அந்த உதாரணங்கள் எந்த ஒன்றும் நமக்கு வந்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹ்விடத்திலே மன்றாடி பிரார்த்தியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரே ஒரு பிரார்த்தனை, அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய பிரார்த்தனை, அல்லாஹும்ம அந்த வலியி ஃபி துன்யா வல் ஆகிரா. யா அல்லாஹ், இந்த துன்யாவிற்கு நீதான் பொறுப்பாளி, நீதான் ஆகிரத்திற்கும் பொறுப்பாளி. தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹின். யா அல்லாஹ், என்னை முஸ்லிமாகவே மரணிக்க செய்துவிடு. யா அல்லாஹ், என்னை நாளை மறுமை நாளிலே நல்லடியார்களோடு எழுப்பிவிடு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதற்கான பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கற்றுத்தருகிறான். அப்போ நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வின் முன்னால் எழுப்பப்பட்டு மனிதர்கள் நிறுத்தப்படுகிற அந்த தருவாயிலே, கடுமையான நாளிலே, நடுநடுக்கக்கூடிய அந்த நாளிலே அல்லாஹ்வின் முன்னால் மனிதர்கள் நிற்கிற பொழுது அல்லாஹ் நம்மை கேட்க சொல்லுகிறான், யா அல்லாஹ் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹின். நல்லடியார்களோடு, யாரெல்லாம் நல்ல அமல்கள் செய்திருப்பார்களோ அந்த அடியார்களோடு என்னை சேர்த்து விடு இறைவா என்ற பிரார்த்தனையை நாம் அதிகம் அதிகம் கேட்க வேண்டும். அல்லாஹ் நம்மை மறுமை நாளிலே இழிவுபடுத்தி விடக்கூடாது, நம்மை கேவலப்படுத்தி விடக்கூடாது. நம்முடைய விசாரணையிலே நாம் ரகசியமாய் விசாரணை செய்யப்பட வேண்டும். எந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குற்றவாளிகளுடைய நிலை குறித்து சொன்னான். தாஹா 20வது அத்தியாயம் 102வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். யௌம யுன்ஃபகு ஃபிஸ்ஸூர் வ நஹ்ஷுருல் முஜ்ரிமீன யௌமைதின் ஸுர்கா. நாளை மறுமை நாளிலே சூர் ஊதப்படும் அந்த நாளிலே குற்றவாளிகளை நீல நிற கண்கள் உடையவர்களாய் நீங்கள் பார்ப்பீர்கள். கண்ணெல்லாம் அப்படியே ஒரு ப்ளூயிஷ் கலர்ல, பார்க்கிறதுக்கே ஒரு விகாரமான தோற்றத்தில். ஏனென்றால் அவர்கள் குற்றவாளிகளை உணர்த்துவதற்கு, குற்றவாளிகள் எப்படி அல்லாஹ்வின் புறத்திலே அல்லாஹ்வினுடைய முன்னிலையிலே நிறுத்தப்படுவார்களாம், அவர்கள் கண்களெல்லாம் நீல நிறம் கொண்டதாய், பூத்து போனதாய் அவர்கள் அல்லாஹ்விற்கு முன்னால் எழுப்பப்பட்டு நிறுத்தப்படுவார்கள். இன்னும் விசாரணை தொடங்கவில்லை. விசாரணை தொடக்கத்திற்கு முன்னே யார் குற்றவாளிகள், யார் அல்லாஹ்விடத்திலே பாவிகள் என்பதை அறிந்து கொள்ளுகிற ஒரு தெளிவான ஒரு உவமையையும் ஒரு தெளிவான ஒரு அடையாளத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த வசனத்தின் மூலம் சொல்லித் தருகிறான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே நாளை மறுமை நாளிலே எப்படி மனிதர்கள் பேசிக்கொள்வார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லித்தர சொல்லுகிறான். குர்ஆனுடைய வசனத்தை நீங்கள் பாருங்கள். யத்தகாஃபதூன பைனஹும் இன் லபிஸ்தும் இல்லா அஷ்ரா. நாம் இந்த துன்யாவிலே ஒரு 10 நாட்களை தவிர வாழவில்லை என்று மனிதர்கள் பேசுவார்களாம். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான செய்தி. 50, 60, 70, 80 என்று வாழ்ந்து கழித்தவர்கள் மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே நிறுத்தப்படுகிற அந்த நாளிலே பேசுவார்களாம், நம்ம இந்த உலகத்துல ஒரு 10 நாள் வாழ்ந்திருப்போம் போலங்க. என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு 10 நாள் வாழ்ந்திருப்போமா? பேசுவார்கள். அதிலே அறிவானவர்கள், கொஞ்சம் அறிவில் சிறந்தவர்கள் சொல்லுவார்களாம், நானு அலமு பிமா யகூலூன். அவர்கள் சொல்வதை விட நாங்கள் நன்கறிந்தவர்கள். இஸ் யகூலு அம்ஸலுஹும் தரீகத்தன் இல்ல பிஸ்தும் இல்லா யௌமா. என்னங்க பேசுறீங்க? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? 10 நாள் வாழ்ந்தோமா? நம்ம ஒரு நாளை தவிர நாம் வாழவில்லையே. யார்? அறிவிலே சிறந்தவர்கள். அவர்கள் சொல்வார்களாம், என்ன 10 நாள் போனோம், இப்போ ஒரு நாள் திரும்பி வந்த மாதிரி இருக்குதே, என்ன வேகங்கிறீங்க? அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்திலே நிறுத்தப்படுகிற அந்த நாளிலே மனிதர்கள் பேசுவார்கள், ஒரு நாள் வாழ்ந்திருப்போம் போலங்க, போனோம் அப்படி அங்கே எங்கேயும் சுற்றணும், ஒரு நாள்ல வந்துட்டோமே திரும்ப. அறிவாளிகள் பேசுவார்களாம். மறுமை நாளுடைய நீளம் எவ்வளவு என்று பாருங்கள். அதே போன்று மறுமை நாளிலே பாவிகள் எவ்வாறு இருப்பார்கள்? அல்லாஹ் சொல்லுகிற வசனத்தை கவனியுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான்.
யௌம தபியத்து உஜூஹ் வத்தஸ்வத் உஜூஹ், அந்நாளிலே சில முகங்கள் பிரகாசமாயிருக்கும், சில முகங்கள் கருத்திருக்கும். அம்மல்லதீன இஸ்வத்தத் உஜூஹும், எவருடைய முகங்கள் கருத்து கண்ணங்கரேர் என்று இருக்கிறதோ அக்கஃபர்தும் பஅத ஈமானிக்கும், அவரிடத்திலே கேட்கப்படும், நீங்கள் நம்பிக்கை கொண்டதற்கு பின்னால், நீங்கள் நம்பிவிட்டதற்கு பின்னால் மறுத்து விட்டீர்களா? ஃபஸூகுல் அஸாப பிமா குன்தும் தக்ஃபுரூன், எதை நீங்கள் மறுத்தீர்களோ, எதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதை நீங்கள் அந்த காரணத்தினால் தற்போது அனுபவிங்கள் என்று வேதனை அவர்களுக்கு ஊட்டப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எதையெல்லாம் மறுத்தீர்களோ, நம்பிக்கை கொள்வதை விட்டு மறுத்தீர்கள், அல்லாவை மறுத்தீர்கள், வேதங்களை மறுத்தீர்கள், இன்ன பிற அல்லாஹ் போட்ட கட்டளைகளை நீங்கள் மறுத்து இந்த துன்யாவிலே வாழ்ந்தீர்கள், இந்த மறுமை நாள் இல்லை என்று நீங்கள் மறுத்தீர்கள், எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஃபதூக்குல் அஸாப், நீங்கள் வேதனையை சுவையுங்கள், பிமா குன்தும் தக்ஃபுரூன், எதை நீங்கள் இல்லை என்று மறுத்து கொண்டிருந்தீர்களோ, எதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தீர்களோ அதற்காக நீங்கள் அனுபவிங்கள் என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லப்படும். ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்களுக்கு அல்லாஹ் எப்படியான ஒரு தண்டனையை, எப்படியான ஒரு கடுமையை காட்டுகிறான் என்று பாருங்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னும் நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? வம்மல்லதீன பியல்லத் உஜூஹும், யாருடைய முகங்கள் பிரகாசித்திருக்கிறதோ ஃபஃபி ரஹ்மத்தில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வினுடைய அருளில் இருப்பார்கள். ஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்கும், அந்த அருளின் கீழே அவர்கள் நிரந்தரமாய் வந்து விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், வஉஜூஹு யௌமஇதின் பாஸிரா, அன்றைய நாளிலே சில முகங்கள் வாடி இருக்கும். ததுன்னு ஐயுஃஅல பிஹா ஃபாக்கிரா, தங்களுக்கு பேராபத்து ஏற்படுத்தப்படும் என்பதை அவை உறுதியாக நினைத்து கொண்டிருக்கும். நமக்கு ஏதோ நடக்க போகிறது, நம்ம ஏதோ சூழ்ந்து கொள்ள போகிறது, நமக்கு என்ன நடக்க போகிறது என்பதை அவன் அறிந்து கொள்கிற விதத்திலே அந்த மறுமை நாள் இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகிறான். இன்னும் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய உபதேசங்கள் செய்யப்பட்டு, அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதி காட்டப்பட்டு, அல்லாஹ்வுடைய தூதனுடைய பொன்மொழிகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டதற்கு பின்னால் அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாமல், அந்த உபதேசத்தை புறந்தள்ளி அதை காது கொடுத்தும் கேளாதவர்கள் எப்படி நாளை மறுமை நாளிலே இருப்பார்கள்? வமன் கான ஃபி ஹாதிஹி அமா, இந்த விஷயத்திலே அல்லாஹ்வினுடைய அறிவுரையிலே யார் குருடராய் இருக்கிறாரோ ஃபஹுவ ஃபில் ஆகிரத்தி அமா, அவர் நாளை மறுமை நாளிலும் குருடராய் எழுப்பப்படுவார். வதல்லு சபீலா, இதுவே மிகவும் கெட்ட வழி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் எப்படி விளக்குகிறான் என்று பாருங்கள். இந்த துன்யாவிலே அல்லாஹ் உனக்கு உபதேசிக்கிற உபதேசத்தை ஏற்க மறுக்கிறாய், குருடனாய் செயல்படுகிறாயா? அல்லாஹ் எவ்வளவு தடைகளை போட்டிருக்கிறான். அப்படிப்பட்ட தடைகளை எல்லாம் நீங்கள் விட்டு விலகாமல் இந்த துன்யாவிலே இப்படி இருப்பீர்கள் என்றால் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வினுடைய பிடி நீங்கள் குருடர்களாய் எழுப்பப்படுவீர்கள். அல்லாஹ் எச்சரிக்கிறான். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், வமன் அரதா அன் ஸிக்ரி, என்னுடைய இந்த அறிவுரையை புறக்கணிப்பவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையே இருக்கிறது. அவர்களை நாளை மறுமை நாளிலே நாம் குருடர்களாகவே எழுப்பி விடுவோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வினுடைய வசனத்தை யார் மறுக்கிறாரோ, யார் புறக்கணிக்கிறாரோ அவர் அல்லாஹ்வின் புறத்திலே குருடராய் எழுப்பப்படுவார். இவ்வளவு வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டு விட்டது. வட்டி வாங்காதீர்கள், விபச்சாரம் செய்யாதீர்கள், கொலை செய்யாதீர்கள், மது அருந்தாதீர்கள், பொய் பேசாதீர்கள், புறம் பேசாதீர்கள், அவதூறு சொல்லாதீர்கள், கோல் மூட்டாதீர்கள், இப்படி எத்துணை உபதேசங்கள் உபதேசிக்கப்பட்டு விட்டது. இந்த உபதேசத்தை எல்லாம் இந்த துன்யாவினுடைய வாழ்விற்காக, நம்முடைய சுயலாபத்திற்காக இதையெல்லாம் புறக்கணித்து விட்டு இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை நீங்கள் புறக்கணிப்பீர்கள் என்றால் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குருடர்களாய் எழுப்பி விடுவான். அல்லாஹ்வுடைய பிடி அப்படி இருக்கும். எழுப்பும் போதே கண்ணு தெரியாது. அல்லாஹ் அப்பேற்பட்ட அடியார்களை எழுப்பி நிறுத்திய பிறகு
அவர்கள் கேட்பார்கள், கால ரப்பி லிமா ஹஷர்தனி ஆமா, யா அல்லாஹ் என்னை ஏன் குருடனாய் எழுப்பினாய், வகது குன்து பசீரா நானோ பார்வை உடையவனாகத்தானே இருந்தேன். எந்திரிச்சு பார்க்கும்போது கண்ணு தெரிய மாட்டேங்குது, யாரு என்ன ஒண்ணு விளங்கல. அல்லாட்ட கேட்கிறான், யா அல்லாஹ் எனக்கு கண்ணு நல்லா தானே தெரிஞ்சிச்சு, நான் கண்ணை வச்சு நல்லா தானே பார்த்தேன், ஆனா இப்ப தெரிய மாட்டேங்குதேன், என்ன காரணம் ரப்பே, என்னை ஏன் இவ்வாறு எழுப்பினார், நான் பார்வையோடு இருக்கிற பொழுது எனக்கு தற்போது கண் பார்வை இல்லையே புலம்புவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், கால கதாலிக் அப்படித்தாண்டா, அத்தத்துக்க ஆயாத்துனா ஃபனஸீதஹா நீ நம்முடைய வசனங்கள் உம்மிடத்தில் வந்தபோது அதை மறந்து விட்டாய், வ கதாலிக்கல் யௌமன் துன்சா தற்போது இன்றைய நாளிலே நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய், நீலாம் யாருன்னு தெரியாது, உன்னை மறந்தாச்சு நம்ம, ஏன்னா என்னுடைய வசனங்கள் உனக்கு வந்ததல்லவா, இந்த வசனங்கள் சொல்லப்பட்டதல்லவா, அதை நீ பின்பற்றவில்லை தானே, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை தானே, அதனால் இன்றைய தினம் நீ மறந்த அந்த காரணத்தினால் நாம் உம்மை மறந்து விட்டோம் போடா. அது அப்படித்தான் அல்லாஹ் எப்படி கடுமை வெளிப்படுத்துகிறான் என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லப்பட்டு அந்த வசனங்களை புறக்கணித்து இந்த துன்யாவை நாம் வாழ்ந்து கழித்தால் அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமை நாளிலே குருடர்களாய் எழுப்பப்படுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் புறத்திலே அப்பேற்பட்ட நிலை நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய மற்றும் சில வசனங்களை நீங்கள் பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவிற்கு நமக்கு திருமறை குர்ஆனிலே உபதேசிக்கிறான். உபதேசிக்கிற உபதேசங்களுடைய பட்டியல் என்ன தெரியுமா? நீங்கள் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே வருவீர்கள், அல்லாஹ்விடத்திலே ஒன்று திரட்டப்படுவீர்கள், கட்டுப்பட்டு நடங்கள். குர்ஆன் நெடுகும் அதுதான். குர்ஆனுடைய வசனங்கள் ஏராளம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் என்ற உபதேசம் தானே தோழர்களே சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை தாண்டி வேற என்ன சொல்லப்பட்டு விட்டது? ஒன்றும் இல்லையே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் நமக்கு சொன்ன வசனம் என்ன? அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள், வலா துபுத்திலு அமாலக்கும், உங்களுடைய செயல்களை உங்களுடைய அமல்களை நீங்களே பாழாக்கி விடாதீர்கள், எல்லாத்தையும் தூக்கி மண்ணள்ளி போட்டு க்ளோஸ் பண்ணிடாதீங்க, கட்டுப்பட்டு நடங்க. இந்த உபதேசம் வாழ்க்கையிலே வந்து விட்டதா? வாழ்க்கையிலே நாம் ஏற்று செயல்படுத்தி விட்டோமா? எந்த அளவிற்கு நாம் இருக்கிறோம்? அல்லாஹ் இந்த துன்யாவிலே மனித சமுதாயத்தை படைத்ததற்கான நோக்கத்தை எப்படி நமக்கு சொன்னான்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித ஜின் சமுதாயத்தை என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் படைக்கவில்லை. படைக்கப்பட்ட நோக்கம் வணங்க வேண்டும், படைத்தவனை வணங்கி வழிபட வேண்டும். இதற்குத்தான் இந்த துன்யாவிலே நாம் படைக்கப்பட்டோம் தோழர்களே. ஆனால் இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகள் தலைகீழாய் இருக்கிறது. படைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து இந்த துன்யாவினுடைய வாழ்க்கையிலே வீழ்ந்து துன்யாவினுடைய மோகத்தினால் இந்த சமுதாயம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நேரம் குறிக்கப்பட்ட கடமை, கரெக்டா பெர்ஃபெக்ட்டா தொழுதுங்க. அவ்வளுமா யுஹாசபு பிஹில் அப்து அஸ்ஸலாம், நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே நீங்கள் விசாரிக்கப்படுகிற விசாரணையிலே முதல் விசாரணை தொழுகையை பற்றித்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளிலே நம்முடைய அமல்கள் சார்ந்த விசாரணையில் முதலாய் தொழுகை குறித்து கேட்பேன் என்று நமக்கு உபதேசம் செய்திருக்க, முன்னெச்சரிக்கை செய்திருக்க, அந்த முன்னெச்சரிக்கையை நாம் இன்றைக்கு எப்படி புறந்தள்ளுகிறோம், எப்படி புறக்கணிக்கிறோம்? இது போன்ற எண்ணற்ற அறிவுரைகள். மது அருந்தக்கூடாது, மது தடை என்று நமக்கு சொல்லப்பட்டு விட்டது. அல்லாஹ் மதுவை தடை செய்திருக்கிறான். மது போதை நமக்கு கூடாது என்று தெள்ளத் தெளிவாய் இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் சொல்லிவிட்டது. ரமலானுடைய மாதத்திலும் கூட புகைப்பிடிக்கிற சகோதரர்கள் உண்டு, மது அருந்துகிற சகோதரர்கள் உண்டு, போதைப் பொருட்களை பயன்படுத்துகிற சகோதரர்கள் உண்டு. மிகவும் வேதனைக்கும் வருத்தத்திற்கும் உரிய செய்தி. எந்த இபாதத்துகளையும் இறையச்சத்தையும் நமக்கு போதிக்க வந்த ரமலானுடைய மாதத்திலும் கூட இந்த பாவங்களை விட்டு விலக முடிவதில்லை. ரமலானுடைய மாதத்திலே நோன்பு திறந்தவுடனே வேக வேகமாய் ஓடுகிறார், தனிமையாய் சென்று புகைப்பிடிக்கிற பழக்கத்தை மேற்கொள்ளுகிறார். காலையிலிருந்து கஷ்டப்பட்டு இருந்துட்டோம் பாய்,
இதுக்கப்புறம்லாம் முடியாது நம்மளால. இதுக்கப்புறம் மனுஷன் தாங்குவானா? எவ்வளவு கட்டுப்பாடு! அப்பப்பப்பா ரொம்ப கட்டுப்பாடாக இருந்துட்டாங்க. எதை நீங்கள் கேட்டீர்கள்? எந்த உபதேசத்தை படித்தீர்கள்? அல்லாஹ்வுடைய வேத வசனம் தடை போட்டு இருக்க அந்த தடையை நீங்கள் உடைத்திருக்கிறீர்கள், புறந்தள்ளி இருக்கிறீர்கள். மது, மாது, சூது எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது, உபதேசம் செய்யப்பட்டும் விட்டது. இந்த உபதேசத்தை புறந்தள்ளுகிறோமா இல்லையா? வரதட்சணை கூடாது என்று அல்லாஹ்வுடைய வேத வசனம் நமக்கு சொல்லப்பட்டு விட்டது. பெண் வீட்டாரிடத்திலே பணத்தையோ பொருளையோ பெற்று நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டாம் என்று ஆணுக்கு தடை போடப்பட்டிருக்கிறது. ஆண் மகனாய் இருந்தால் துணிச்சலாய் கம்பீரமாய் மகரை கொடுத்து திருமணம் முடி. பெண்களுக்கு அவர்களுக்கான மனக்குடையை மனமோந்து கொடுத்து விடுங்கள். அவர்களிடத்திலிருந்து நீங்கள் எதையும் வலுக்கட்டாயமாக பெறக்கூடாது. அல்லாஹ்வுடைய தடை. இன்றைக்கு அது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? மீண்டும் தலை தூக்க ஆரம்பிக்கிறது. வரதட்சணை கொடுமை ஆங்காங்கே தலை தூக்கி ஆட ஆரம்பிக்கிறது. சமீபத்திலே 2 ஆண்டுகளுக்கு முன்னால் கேரளாவிலே மரணித்து போனார் ஒருவர். தற்கொலை செய்து கொண்டார், தூக்கிலிட்டு தன்னைத்தானே மாய்த்து கொண்டார். என்ன காரணம்? வரதட்சணை கொடுமை. கல்யாணம் முடிஞ்சு வந்தும் வரதட்சணை கேட்டு பாடாப்படுத்துறாங்க. எழுதிட்டாங்களா? இன்றைக்கும் வரதட்சணை இந்த சமுதாயத்தில் இல்லை என்று சொல்ல வருகிறீர்களா? இந்த உபதேசம் எங்கே போனது? வட்டி வாங்குற கலாச்சாரம் எங்கே போனது? இன்றைக்கு வட்டியிலே பெரும்பான்மையான சமுதாய மக்கள் விழுந்து கிடக்கிறார்கள். பொருளாதாரத்தை எப்படி செலவு செய்கிறார்கள்? தன்னிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை செலவிடுவதை தாண்டி இன்னும் கூடுதலான பொருளாதாரங்கள் பின்னால் தனக்கு சேரும் என்பதை இவராகவே கற்பனை செய்து கொண்டு அந்த பொருளாதாரத்திற்கான ஒரு பொருளை 50,000 ரூபாய் கொடுத்து இஎம்ஐல வாங்குறாரு. நோ காஸ்ட் இஎம்ஐ தானே பாய், டாக்குமெண்ட் சார்ஜ் தான் சொல்றாங்க, நோ காஸ்ட் இஎம்ஐ தானா, 0% வட்டி தானா, அதெல்லாம் பிரச்சனை இல்லைனா, எல்லாம் விசாரிச்சுட்டேன் பாய். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பெரிய கடை வச்சிருக்கிறாரு, பெரிய ஷாப்பிங் மால்ல ஒரு கடை. அந்த கடையில் ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க. பொருள்லாம் எல்லாம் 10,000 50,000 வரைக்கும் மதிப்புள்ள பொருட்கள் தான் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஆளு உங்களுக்கு நீங்கள் வாங்க பாய், உங்களுக்கு என்ன ஃபோன் வேணும், உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேணுமா, வாஷிங் மிஷின் வேணுமா, டிவி வேணுமா, என்ன வேணும் உங்களுக்கு, உங்கள் வீட்டில் என்ன இல்லைங்க, எல்லாத்தையும் தந்துருவோம் பாய், 0% வட்டி பாய். எவ்வளோ பாய் தரணும்? 10 மாதத்தில் என்ன காசோ அந்த பொருளுக்குள்ள காசு மட்டும் தாங்க பாய். கொஞ்சம் யோசிப்பாருங்க. இவர் பொது சேவையாக செய்கிறாரு. பொது சேவை செஞ்சு மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லதை கொடுக்கணும், நல்லதை செஞ்சு வைக்கணும். நம்மகிட்ட நிறைய காசு பணம் வந்துருச்சு, எப்படி செலவு பண்ணுறது? மாலில் ஒரு கடையை பிடிச்சி போடு, 10 பேரை வேலைக்கு போடு, எல்லாத்துக்கும் சம்பளத்தை கொடு, வரப்போகிற ஆளுக்கு எல்லாத்தையும் தூக்கி பாய் 10 மாதம் கழிச்சு சும்மா காசு கொடுங்க, அந்த பொருளுக்கு என்ன எவ்வளோ அதான் காசு கொடுங்க. என்னது இது? நம்புற மாதிரி இருக்கா? ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? இல்லையே. வட்டி என்ற பெயரிலே, வேறு வேறு பெயர்களிலே இன்றைக்கு இந்த சமுதாயம் வீழ்ந்து கிடக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே இந்த வட்டி குறித்து நமக்கு கடுமையாக விமர்சிக்கிறான். கடுமையான விமர்சனம். பக்கத்தில் கூட போயிடாத. வட்டி அல்லாஹ் தடை செய்கிறான், வியாபாரத்தை அல்லாஹ் வளர்க்கிறான், தர்மங்களை அல்லாஹ் ஊக்குவிக்கிறான். வட்டி தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் வட்டி வாங்குவீர்கள் என்றால் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் எதிராய் போர் பிரகடனத்தை அறிவிப்பு செய்யுங்கள். போட்டு பார்ப்போம், வாங்க அடிச்சுக்கிறோம், அல்லாஹ் ரசூல் ஒரு படையில், நான் ஒரு படையில், அறிவிப்பு செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த உபதேசத்தை செய்கிறான், எச்சரிக்கையை விடுக்கிறான். பக்கத்தில் கூட போயிடாத. வட்டி வாங்குறது தடை, வட்டி கொடுக்கறது தடை, வட்டிக்கு எழுதுறது தடை, வட்டிக்கு சாட்சி சொல்றது தடை, சாட்சி கையெழுத்து போடுறது தடை, எல்லா இடத்துலையும் தடை. இந்த உபதேசம் இன்றைக்கு பயனளித்ததா? எவ்வளவு உபதேசங்களை இன்றைக்கு புறக்கணித்து வாழுகிறோம். அல்லாஹ்வுடைய பார்வையிலே இந்த உபதேசங்களை எல்லாம் நாம் புறக்கணித்தால், இந்த உபதேசங்களை எல்லாம் கேட்க மறுத்தால், நாளை மறுமை நாளிலே குருடல்களாய் அல்லாஹ் நம்மை எழுப்பி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்பேற்பட்ட நிலை இல்லாமல்
சரியான பார்வை பெற்ற நம்பிக்கை கொண்ட அடியார்களாய் அல்லாஹ்வுடைய அறிவுரைகளை ஏற்று பின்பற்றுகிற மக்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்கிற எல்லா உபதேசங்களும் சஹாபா பெருமக்களுடைய உள்ளங்களை முடிந்த வரைக்கும் மாற்றி இருக்கிறது. இன்னைக்கு நம்மளை ஏன் மாற்ற மாட்டேங்குது? நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய பிடி நிற்க மாட்டோம் என்ற நம்பிக்கையா? அதை யோசிச்சு பாருங்க. இல்லாட்ட போகத்தானுங்க போறோம். ஏண்டா உனக்கு 40 ஆண்டு கால வாழ்க்கையை கொடுத்தேன், 50 ஆண்டு காலம் இந்த துனியாவிலே வாழ்ந்தாய், வாழ்ந்த காலத்திலே நான் சொன்னதை எதை கேட்டு செயல்பட்டாய், எதை நீ ஏற்றுக்கொண்டாய், எதை மறுத்தாய் சொல். கேட்பானே, என்ன சொல்ல போகிறோம் அல்லாஹ்விடத்திலே? அப்ப அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமை நாளிலே குற்றவாளிகளாய் மாட்டிக்கொள்ள கூடாது என்றால் சொல்லப்படுகிற உபதேசங்களை கேட்டு பின்பற்றி அதன்படி வாழ வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் நமக்கு நாளை மறுமை நாளிலே சுதந்திர காற்றை அனுபவிப்பதற்கான வாய்ப்பை கொடுப்பான். அப்பேற்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தரு புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்ஷா அல்லாஹ் மிச்ச செய்திகளை இன்னும் மற்ற கூடுதல் தகவல்களை நாளைய தினம் அறிந்து கொள்வோம். வாஹிர் தவானின் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.